எடப்பாடி விட்ட தேர்தல் அறிக்கை திமுக ஏற்கனவே என்ன செஞ்சிட்ருக்கோ அதையே விரிவுபடுத்தி இப்போ பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து அப்படின்னு சொன்னால் ஆண்களுக்கு இலவசம். நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்கன்னா நான் 2000 ரூபா. அப்புறம் தாலிக்கு தங்கம், அவங்க ஏற்கனவே உள்ள திட்டங்கள் இப்படி அவர் கொடுத்துக்கிட்டு இருந்தார். விஜயும் அதையே காப்பி அடித்து கூட 2500 ரூபா தரேன் இப்படி அவர் சொல்கிறார். 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை 2000 ரூபா ஆக்கியிருக்காங்க. தமிழ் புதல்வன் புதுமை பெண்ணெல்லாம் 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா மாற்றிருக்கிறாங்க. முதியோர் பென்ஷன், மாற்றுத்திறனாளிகள் எல்லாமே தொகையை உயர்த்தியிருக்கிறாங்க. அதன் பிறகு மீன்பிடி தடை காலம், அதற்கு கொடுக்கக்கூடிய தொகையை 12,000 உயர்த்தியிருக்காங்க. அப்போ திமுக சொல்வதை மக்கள் ஒரு நம்பிக்கையுடன் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஜெயிக்காத கட்சிகள் நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், கார் வாங்கி தரேன், விமானம் கூட வாங்கி தரேன்னு கூட சொல்லலாம். அம்பேத்கர்னு சொல்லிட்டா தலித் மக்கள் ஓட்டு போடுவாங்க, காமராஜர்னு சொன்னால் நாடாரின மக்கள் ஓட்டு போடுவாங்க, அஞ்சலை அம்மாள்னா வன்னியர் மக்கள் போட்டு போடுவாங்க, வேலுமங்கை நாச்சியார் அப்படின்னு சொன்னால் முக்குளத்தோர் போடுவாங்க. இப்படி தான் அவர் கொள்கை தலைவர் வச்சிருக்கிறாரே தவிர என்னத்தை கொள்கையை அதை அவர் கடைப்பிடிச்சார், என்னத்தை பேசினார், என்னத்தை பிரச்சாரம் பண்ணார், அது ஒன்றுமே இல்லை. விஜய் வேட்பாளர்களை அறிவிக்கிறதுக்கு காத்திருக்கிறார். திமுக அறிவிச்சாச்சு, அதிமுக அறிவிச்சாச்சு, இந்த கட்சிகள்லாம் அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு எதுக்கு அறிவிக்கிறாருன்னா, வேட்பாளர் வாய்ப்பு கிடைக்காதவங்களாம் நம்ம கட்சிக்கு வருவாங்க, வாசல்ல வச்சு பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காகத்தான் இவர் தாமதிச்சாரே தவிர, இவர் ஆரம்பத்துல இருந்தே நான் தனித்து தான் போட்டி, சீமான் மாதிரி 234 தொகுதிகளையும் தனித்து தான் போட்டி அப்படின்னு அவர் சொல்லியிருந்த பட்சத்துல ஏன் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கலாமே இந்த வேட்பாளர்களை? 30% 35% வேற கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு தான் இவர் சீட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு நேற்று டிவி டிபேட்லாம் ஒரு கணக்கு சொன்னாங்க. அதில் பல பேர் நேற்று சேர்ந்தவங்க, நேற்று காலையில் சேர்ந்தவங்க, முந்தா நாள் சேர்ந்தவங்க, இவர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்காரு. அப்போ தூய சக்தி, புதிய கட்சி, நாங்கள் மற்ற கட்சி மாதிரி இல்லை, ஊழலுக்கு எதிரானவங்க, ஒரு பைசா தொட மாட்டேன்னு உறுதிமொழி வேற. இந்த தேர்தல் அறிக்கையை அவர் இன்னும் முழுசாக சொல்லலை. இப்போ இளைஞர்களுக்கு சொல்லியிருக்காரு, பெண்களுக்கு சொல்லியிருக்காரு, விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளிகள், அரசு ஊழியர்கள் இவங்களுக்கெல்லாம் பின்னாடி வருமா, எப்போ தேர்தல் முடிஞ்சு வருமா என்ன அப்படின்னு தெரியல. இல்லை, திமுக என்ன அறிவிக்க போகிறாங்கன்னு தெரியல. அறிவித்த பிறகு கொஞ்சம் அதில் காப்பி பேஸ்ட் பண்ணி அதுலேயுமே போட்டியிடுவதே ஒரு பயம்தான். ஒரு தொகுதியில் நம்ம இல்லைனாலும் ஒரு தொகுதியிலையாவது கொஞ்சம் ஒரு ஃபைட்டு கொடுக்கணும் அப்படின்ற பயம் காரணமாகத்தான் அவர் போட்டியிடுறாரு. திருச்சி கிழக்கை பொறுத்தவரையும் அவருடைய அந்த கிறித்தவ வேளாளர்கள் அவங்க கணிசமாக இருக்கிறதா சொல்கிறாங்க, இவருடைய சொந்த சமூகம். ஆமாம். அப்போ சாதி மதம் பிரிவினையெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சாதி மதம் சார்ந்த மக்கள் இருக்கிற தொகுதியில் அங்கே போட்டிடுறாரு. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். ஏறக்குறைய எல்லா கட்சிகளும் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையை மக்கள்கிட்ட வச்சுட்டாங்க. கூட்டணி கணக்குகள் முடிஞ்சு பிரச்சார வேலைகளும் தொடங்கியாச்சு. யாருடைய தேர்தல் அறிக்கை மக்களிடம் கவனம் பெறுகிறதுன்னு பார்க்குறேன்? இந்த தேர்தல் அறிக்கையை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி விட்ட தேர்தல் அறிக்கை திமுக ஏற்கனவே என்ன செஞ்சிட்ருக்கோ அதையே விரிவுபடுத்தி இப்போ பெண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து அப்படின்னு சொன்னால் ஆண்களுக்கு இலவசம். நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்கன்னா நான் 2000 ரூபா. அப்புறம் தாலிக்கு தங்கம், அவங்க ஏற்கனவே உள்ள திட்டங்கள் இப்படி அவர் கொடுத்துக்கிட்டு இருந்தார். விஜயும் அதையே காப்பி அடித்து கூட 2500 ரூபா தரேன் இப்படி அவர் சொல்கிறாரு. ஆனால் தாய்மாமன் சீரு, அதெல்லாம் சொல்லி குழந்தைகளுக்கு மோதிரம் இதெல்லாம் சொல்கிறாரு. இப்படி இந்த சமூக நல திட்டங்கள் திமுகவில் ஒரு சக்ஸஸ் ஆனதுனால அவங்க போட்டி போட்டுக்கிட்டு சொல்கிறாங்க. திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை ஏற்கனவே என்ன செஞ்சுருக்காங்களோ அதை இன்னும் விரிவுபடுத்தியிருக்கிறாங்க. 1000 ரூபா மகளிர் உரிமை தொகை 2000 ரூபா ஆக்கியிருக்காங்க. தமிழ் புதல்வன் புதுமை பெண்ணெல்லாம் 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா மாற்றிருக்கிறாங்க. முதியோர் பென்ஷன், மாற்றுத்திறனாளிகள் எல்லாமே தொகையை உயர்த்தியிருக்கிறாங்க. அதன் பிறகு மீன்பிடி தடை காலம், அதற்கு கொடுக்கக்கூடிய தொகையை 12,000 உயர்த்தியிருக்காங்க. இது போக முதலீட்டு வளர்ச்சி திட்டங்கள் இதுவும் நிறைய, கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட தேர்தல் அறிக்கையில் அந்த 500க்கும் மேற்பட்ட அம்சங்கள் சொல்லியிருக்காங்க.
அப்போ திமுக சொல்வதை மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையுடன் பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஜெயிக்காத கட்சிகள் நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், கார் வாங்கி தரேன், விமானம் கூட வாங்கி தரேன்னு கூட சொல்லலாம். இப்போ விஜய் சொல்லியிருக்கிறதெல்லாம் அந்த கேட்டகரியில் தான் வரும். அதுக்கு வந்து என்ன வருமானத்துக்கு என்ன செய்வார், அது கேட்டால் வந்து ஸ்டாலின் ஸ்டார் டேக்ஸ் இருக்குது, அந்த ஊழல் பணத்தை வச்சு நாங்கள் வந்து சரி பண்ணிடுவோம். அதுவே அரசு எப்படி செயல்படுறதுன்னே தெரில. ஒரு அரசாங்கத்தில் ஒரு திட்டம் செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது சிஏஜியினுடைய தணிக்கைக்கு உட்பட்டது. அதனால் அரசாங்கத்திலேருந்து நேரடியாக யாரும் கமிஷன் கரப்ஷன் எடுத்து பாக்கெட்டில் போட்டுட்டு போக முடியாது. ஒவ்வொரு திட்டமும் அந்த திட்டத்தின் பேரில் பயனாளிகளுக்கு போய் சேர்ந்திருக்கிறதா, முறையாக அந்த இனம் வாரியாக செலவு செய்யப்பட்டிருக்கிறதா, இதை சிஏஜி வந்து வருடா வருடம் பார்த்து ஆடிட் செய்வாங்க. அதுவே விஜய்க்கு வந்து தெரியலை. அப்போ என்ன வருமானம் அப்படின்றதும் தெரியலை. முதலமைச்சர் ஆகணும் அப்படின்றதுக்காக போட்டி போட்டு கொண்டு வந்து வாய்க்கு வந்ததையெல்லாம் வந்து சலுகைகளாக சொல்கிறது அப்படின்ற முறையில் அவர் வச்சுருக்காரு. இல்லை, இப்போ ஏற்கனவே விஜய் வந்து ஒரு பாப்புலர் ஹீரோ, எல்லா வீட்டுக்கும் போயிட்டவர், எல்லார் வீட்லேயும் அவருக்கு அறிமுகம் உண்டு. அப்போ கூடுதலாக என்ன எதிர்பார்க்காங்க, விஜய் ரசிகர்கள் ஓட்டு போட்டுருவாங்க, இளைஞர்கள் பெரியவர்கள் ஓட்டு போடணும், அதுக்கு கவர்ச்சிகரமாக சில திட்டங்களை கொடுக்குறாரு. அது ஒரு வசீகரமானது தானே. அந்த திட்டங்கள் எல்லாமே எப்படி தனது கொள்கை தலைவர்கள் அப்படின்றத வந்து திராவிட இயக்கங்கள்லேருந்து காப்பி அடித்து வச்சுருக்காரோ, இப்போ பெரியாரை வந்து கொள்கை தலைவர்னு சொல்கிறாரு. நீங்களே சொல்லுங்கள், இவ்வளவு நாட்கள் நடத்தின ஒரு கூட்டங்களில் வந்து பெரியாரின் கொள்கை இது, அதன்படி நாங்கள் நடக்கிறோம், பெரியாரின் கொள்கை இதன்படி நாங்கள் வந்து செய்கிறோம், இந்த பிரச்சனையை பெரியாரின் கொள்கையின்படி அணுகுவோம், அப்படி ஏதாவது பெரியார் பேரை சொல்லியிருக்காரா, அம்பேத்கர் பேரை சொல்லியிருக்காரா? அப்போ எதுக்கு அப்படின்னா, ஒரு பேரளவுக்கு அந்த தலைவர்களை வைத்து கொண்டு நானும் வந்து ஒரு திராவிட இயக்கத்தினுடைய சாயல் இருக்குது, ஒரு அம்பேத்கரிஸ்ட் இயக்கத்தினுடைய சாயல் இருக்குது அப்படின்னு காமிச்சு விடுறது தான். அம்பேத்கர்னு சொல்லிட்டா தலித் மக்கள் ஓட்டு போடுவாங்க, காமராஜர்னு சொன்னால் நாடாரின மக்கள் ஓட்டு போடுவாங்க, அஞ்சலை அம்மாள்னா வன்னியர் மக்கள் போட்டு போடுவாங்க, வேலுமங்கை நாச்சியார் அப்படின்னு சொன்னால் முக்குளத்தோர் போடுவாங்க. இப்படி தான் அவர் கொள்கை தலைவர் வச்சிருக்கிறாரே தவிர, என்னத்தை கொள்கையை அதை அவர் கடைப்பிடிச்சார், என்னத்தை பேசினார், என்னத்தை பிரச்சாரம் பண்ணார், அது ஒன்றுமே இல்லை. நேற்று அவர் கொடுத்த அவர் வேட்பாளர் அறிமுகம் எடுத்துங்க. தமிழ்நாட்டில் எந்த கட்சியாவது தனது வேட்பாளர்களை 5 ஸ்டார் ஹோட்டலில் அறிமுகப்படுத்தியிருக்காங்களா? 5 ஸ்டார் ஹோட்டலில் நீங்களும் நானும் சாதாரண மக்கள் யாரும் போக முடியாது, நடுத்தர வர்க்கம் கூட போக முடியாது. ஒரு அப்பர் மிடில் கிளாஸ்னு இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த ஹோட்டல்லையே உள்ளே நுழைய முடியும். அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் என்னென்ன வசதிகள் இருக்குது, என்ன ரேட்டு, என்ன விலை, எதுவும் நமக்கு தெரியாது. சரவணபவனுக்கு போகிறதே நம்ம வந்து யோசிப்போம். ஆமாம், அந்த தோசை இட்லியே நம்ம வந்து சாப்பிட முடியாதுன்னு சொல்லி நடுத்தரமான ஹோட்டல்களுக்கு தான் போவோம். இவர் அங்கே வேட்பாளர்களை அறிவிக்கிறார். நேற்று ஏதோ ஒரு டிவி டிபேட்டில் என்ன மாலைமுரசன் நினைக்கிறேன், இந்த பெருமாள் மணி அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஜய் வந்து வேட்பாளர்கள்ட்ட வந்து ஒரு சபால்டன் பிரிவினரை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. சபால்டன்னா ஒரு விளிம்புநிலை மக்கள், அவங்கள அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. ஆனால் மேடையில் உட்கார்ந்துருக்கிற அந்த சபால்டன் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, விஜய் ஒரு சபால்டன், ஆதவ அர்ஜுனா அவர் ஒரு சபால்டன், அடுத்தது வந்து செங்கோட்டையன், அருண்ராஜ், இப்படி பார்த்தீங்க. அப்புறம் அதிமுகவில் வந்து கூப்பா கிருஷ்ணன், ஜேசிடி பிரபாகர், இவங்களெல்லாம் வந்து சபால்டன் வகையில் வருவாங்களா? அப்போ நீங்கள் சீட்டு நேர்காணலே பேரளவுக்கு செஞ்சுக்கிட்டு யாருக்கு வேட்பாளர்னு முடிவு பண்ணிட்டாங்க. வேட்பாளர் அவங்க தெரிவு செஞ்சது இவரால் செலவு செய்ய முடியுமா, அந்த செலவுகளை இவரால் வசூல் பண்ணுறதுக்கான திறமை இருக்கிறதா, 20 கோடி செலவு பண்ண முடியுமா, இப்படி பார்த்து தான் வேட்பாளர்களை போட்டிருக்காரு. இவங்களை விளிம்புநிலை மக்கள் அப்படின்னு சொல்லி பெருமாள் மணி அவருக்கு வந்து பாராட்டு தெரிவிக்கிறார். இப்படி ஸ்டார் ஹோட்டலில் அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு பொது இடத்துல சாதாரண மக்களும் வந்து போகக்கூடிய இடத்துல வேட்பாளர்களை அறிவிக்காமல் இது அறிவிக்கிறது ஒன்று. ரெண்டாவது, விஜய் வந்து வேட்பாளர்களை அறிவிக்கிறதுக்கு காத்திருக்கிறார். திமுக அறிவிச்சாச்சு, அதிமுக அறிவிச்சாச்சு, மற்ற கட்சிகள்லாம் அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு எதுக்கு அறிவிக்கிறாருன்னா, வேட்பாளர் வாய்ப்பு கிடைக்காதவங்களாம் நம்ம கட்சிக்கு வருவாங்க, வாசல்ல வச்சு பிடிச்சி திட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காகத்தான் இவர் தாமதிச்சாரே தவிர, இவர் ஆரம்பத்திலிருந்தே நான் தனித்து தான் போட்டி, சீமான் மாதிரி 234 தொகுதிகளையும் தனித்து தான் போட்டி அப்படின்னு அவர் சொல்லியிருந்த பட்சத்தில் ஏன் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கலாமே? இந்த வேட்பாளர்களை அறிவிக்காமல் நீங்கள் தேர்தல் தேதியெல்லாம் அறிவித்து மற்ற கட்சிகள்லாம் அறிவித்த பிறகு அறிவிக்க வேண்டிய அவசியம் இடம் கிடைக்காதவங்கள இங்கே கூட்டு வர்றது அப்படின்றது தான்.
என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 30லேருந்து 35% வேறு கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு தான் இவர் சீட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து நேற்று டிவி டிபேட்லலாம் ஒரு கணக்கு சொன்னாங்க. அப்போ அது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் 35 70 கிட்டத்தட்ட ஒரு 70லேருந்து 80 சீட்டு வந்து கட்சி மாறி வந்தவங்களுக்கு கொடுத்துருக்கிறாரு. அதில் பல பேர் வந்து நேற்று சேர்ந்தவங்க, நேற்று காலையில் சேர்ந்தவங்க, முந்தா நாள் சேர்ந்தவங்க, இவர்களுக்கெல்லாம் வந்து சீட்டு கொடுத்துருக்காரு. அப்போ தூய சக்தி, புதிய கட்சி, நாங்கள் வந்து மற்ற கட்சி மாதிரி இல்லை, ஊழலுக்கு எதிரானவங்க, ஒரு பைசா தொடமாட்டேன்னு உறுதிமொழி வேற. அந்த உறுதிமொழி இப்போ ஆதவர்ஜினாலாம் வச்சுக்கிட்டு இந்த உறுதிமொழி சொன்னால் எப்படி இருக்கும்? செங்கோட்டையனை வச்சுக்கிட்டு வந்து பெண்கள் பாதுகாப்புன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? வாச்சாத்தி சம்பவத்தின் போது செங்கோட்டையன் வந்து அதை அதான் வில்லன் நியாயப்படுத்தி பேசுகிறார் இல்லையா? இப்படி வந்து அவர் கொள்கையும் அவருடைய அந்த நடைமுறையும் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. அடுத்தது இந்த தேர்தல் அறிக்கையை அவர் இன்னும் முழுசாக சொல்லலை. இப்போ இளைஞர்களுக்கு சொல்லியிருக்காரு, பெண்களுக்கு சொல்லியிருக்காரு, விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளிகள், அரசு ஊழியர்கள் இவங்களுக்கெல்லாம் பின்னாடி வருமா, எப்போ தேர்தல் முடிஞ்சு வருமா என்ன அப்படின்னு தெரியல. இல்லை, திமுக என்ன அறிவிக்க போகிறாங்கன்னு தெரியல. அறிவித்த பிறகு கொஞ்சம் அதை காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டு போட்டுலாம். ஆமாம், அப்போ திமுகலாம் அறிவித்த பிறகு அதை கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து தனது தேர்தல் அறிக்கை அப்படின்னு சொல்கிறதுக்காக அவர் காத்திருக்கலாம். இப்படி வந்து எதுலேயுமே ஒரு சொந்த புத்தியோ எதுவுமே இல்லாமல் தாவேகாவினுடைய அரைகுறை வாக்குறுதிகளும் சரி, வேட்பாளர் தெரிவும் இருக்குது. அடுத்ததாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களும் இன்னும் தேர்தல் அறிக்கை முழுமையாக வெளியிடலை. ஒரு இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் தான் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சொல்லியிருக்காரு. அவங்களும் திமுகவுக்காக தான் காத்திருந்தாங்க. இப்போ அவங்களும் வெளியிடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அநேகமாக இந்த திட்டங்களில் ஒவ்வொன்றையும் கொஞ்சம் ரேட்டை கூட்டி போட்டு அவர் சொல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஃப்ரிட்ஜு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாரு இல்லையா? போன முறை வாஷிங் மிஷின் தரோன்னு சொன்னார், மக்கள் ஓட்டு போடல, அது சென்டிமெண்ட்டாக ஒர்க் அவுட் ஆகல. இந்த மாதிரி ஃப்ரிட்ஜு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃப்ரிட்ஜுன்னும் போது அது ஒரு கொஞ்சம் கவர்ச்சியாக இருக்கும்ல? கவர்ச்சியாக இருக்கும், வைக்கிறதுக்கு வீட்டில் இடம் வேணுமே. நீங்கள் ஃப்ரிட்ஜ் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சிங்கிள் பெட்ரூமோ அந்த மாதிரி வசதிகள் வந்து இருக்கணும். இந்த குடித்தன வீடுகளில் இருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிட்ஜ் இருக்கிறதுக்கான ஆப்ஷனே இருக்காது. ஆனால் திமுக அறிவிச்சிருக்கிறாங்கல்ல வாஷிங் மிஷின், அதுதான் திமுக வாங்கிக்கலாம். திமுக சொல்லியிருக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. என்னன்னு சொன்னால் 8000 ரூபா கூப்பன், அந்த 8000 ரூபா கூப்பனில் உங்கள் வீட்டுக்கு என்ன பொருள் தேவையோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அது வந்து நீங்கள் கூட 8000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நீங்கள் கூட போட்டு வாங்கிக்கலாம், குறைவாக இருந்தால் 2 பொருள் வாங்கிக்கலாம். அது மிக்சியா, கிரைண்டரா, வாஷிங் மிஷினா, ஃப்ரிட்ஜா, இண்டக்ஷன் ஸ்டவ்வா, இல்லை ஓவனா, எதுவோ உங்களுடைய இது தேவையை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போ இது வந்து மக்களுக்கு வந்து ஒரு இலவசம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நம்ம இருக்கிற நிலைமைகளில் அடுத்து நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருள் எது அப்படின்னு தெரிவு செஞ்சு வாங்க முடியும். அடுத்தது இதில் கான்ட்ராக்டு, ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி ஊழல் நடப்பதற்கும் வாய்ப்பு இல்லை. கடைக்கு போய் நீங்கள் கூப்பனை கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச பிராண்டை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்தது இந்த பொருள்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வரி விதித்தால் அரசுக்கு வந்து அது வருமானமாக வரும். இப்போ எடப்பாடி ஃப்ரிட்ஜு கொடுத்தாருன்னா அந்த டேக்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட்டே கட்டணும். அப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இது வந்து அரசுக்கு வருமானமும் வருகிறது, மக்களுக்கு உதவியும் செய்யுது, தேவைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்றதும் இருக்குது. இந்த 8000 ரூபா கூப்பனில் இருக்கிற முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், இன்றைக்கு வந்து வீட்டு உபயோக பொருட்களை வந்து மக்கள் நடுத்தர வர்க்கம் பெரும்பாலும் வந்து ஆன்லைனில் தான் வாங்குகிறாங்க. ஆன்லைனில் வாங்குறதுனால அமேசானு, ஃப்ளிப்கார்ட்டு, இந்த மாதிரி டாட்டா, இந்த மாதிரி பெரிய நிறுவனங்கள், ஜியோ, அவங்களுக்கு தான் அது போய் சேருது. ஒரு லோக்கல் எக்கனாமி அது வந்து இதனால் ஒரு உள்ளூர் பொருளாதாரம் அது வந்து வளரப்போகிறதில்ல. இப்போ நீங்கள் 8000 ரூபா கூப்பனை நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு கடையில் போய் நீங்கள் வாங்குறதுனால அது வந்து பல வியாபாரிகள், பல கடைகள், அவங்களுடைய நெட்வொர்க்கு, அது வந்து லோக்கல் பொருளாதாரம் வந்து வளர்வதற்கு என்பது கண்டிப்பாக உதவி செய்யும். உள்ளூர் வியாபாரிகளுக்கு லாபம் போகும். அடுத்தது இந்த 8000க்கு ஒரு 1000-2000 ரூபா ஜிஎஸ்டி டேக்ஸ் வருமானம் என்பது வந்து அரசாங்கத்துக்கு வரும். ஸ்டேட் சென்ட்ரல் ரெண்டுக்குமே வந்து போகும். அதனால் இந்த திட்டம் என்பது வந்து உள்ளூர் பொருளாதாரத்தை ஒரு ஊக்குவிக்கின்ற ஒரு திட்டம். அந்த வகையில் இது அந்த திட்டம் வந்து பாராட்டப்பட வேண்டியது. அடுத்தது முக்கியமாக வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து 1000 குழந்தைகள் காப்பகம் அதை முடிவு பண்ணி அறிவிச்சிருக்காங்க. நம்ம வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அது எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெற்றுக்கிட்டு அதனால் வேலைக்கு போகாத பெண்கள் தான் அதிகம். அப்போ தன்னுடைய குழந்தைகளை பார்த்துக்கொள்வதற்கு அரசே ஒரு காப்பகம் நடத்துகிறது அப்படின்னு சொன்னால் ஒர்க்கிங் உமனுக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய நன்மையாக இருக்கும்.
அப்போ இதெல்லாம் வெறுமனே செலவு பிடிக்கின்ற திட்டங்கள் என்பதை தாண்டி ஒரு தொலைநோக்கோட வந்து மக்களுடைய வாழ்க்கையும் பொருளாதாரத்தையும் மாற்றுகின்ற ஒரு திட்டமாக இருக்குது. இதெல்லாம் வந்து ஐரோப்பிய நாடுகள், ஸ்காண்டினேவியன் நாடுகள், அந்த நாடுகளில் இந்த திட்டங்கள்லாம் உண்டு. இந்த சமூக நல திட்டங்களாக இருக்கட்டும். அடுத்து வந்து நீங்கள் முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் எடுத்துக்கங்க. அதை வந்து 10 லட்சமாக உயர்த்தியிருக்காங்க. 5 லட்சத்தை 10 லட்சமாக உயர்த்திருக்கிறாங்க. அடுத்தது அதுக்கான வருமான வரம்பு என்பது வந்து 5 லட்சமாக உயர்த்திருக்காங்க. அப்போ 5 லட்சம் ரூபாய் வருமானம் இருந்தாலும் கூட நீங்கள் வந்து முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் வாங்க முடியும். அது பல வகைகளில் உங்களுக்கு வந்து செய்ய முடியும். தனியார் ஹாஸ்பிட்டலில் வந்து சில வகைகளுக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும். அரசு மருத்துவமனைகளிலே நீங்கள் வந்து பல சிகிச்சைகளுக்கு வந்து அந்த காப்பீட்டு திட்டம் என்பது வந்து பயன்படும். அப்போ இதுவும் வந்து ஒரு சுகாதார கட்டமைப்பு ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை இன்னும் விரிவுபடுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து விவசாயிகளுக்கு வந்து அந்த பம்பு செட்டு வைத்து கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா பிரிவினரையும் அவங்க கவர் பண்ணி இதை செஞ்சுருக்கிறாங்க. அது ஒரு பேருந்து நிலையமாக இருக்கட்டும், எல்லா மாவட்டங்களில் வந்து டைட்டில் பார்க்கு கொண்டு வர்றதாக இருக்கட்டும், இப்படி வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையோட திமுகவினுடைய அந்த தேர்தல் வாக்குறுதி இருக்குது. போன முறை அறிவித்த அந்த 500 சொச்சம் தேர்தல் வாக்குறுதியில் அவங்க எவ்வளவு நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னா, அது வந்து இடையில அமைச்சர்கள்லாம் ஒரு துறை வாரியாக சொல்லி அதை சொன்னாங்க இல்லையா, கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றிருக்காங்க. என்ன வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியலை, என்ன வாக்குறுதிகள் ஒன்றிய அரசனுடைய முடிவுக்காக வந்து காத்திருக்குது, இதை வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து மக்களுக்கு தேவைப்பட்டு செய்யக்கூடியதை செய்ய முடியறதை திமுக வந்து வாக்குறுதியாக கொடுத்துருக்கு. எடப்பாடிக்கு வந்து அப்படி ஒரு விஷன் இல்லை. இப்போ ஆண்களுக்கு இலவச பேருந்து அப்படின்றதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? அப்படி ஒரு தேவை இருக்கா? பேருந்து இல்லை அப்படின்றது பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போகிறதுக்கோ அவங்களுடைய மொபைலிட்டி வந்து அதிகரிப்பதற்கோ அதை வந்து பயன்படுகிறது. அன்றாடம் வந்து ஒரு தினக்கூலி மாதிரி இல்லை வியாபாரி மாதிரி வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கெல்லாம் கணிசமாக மாதம் வந்து ஒரு தொகையை சேமிக்கிறதுக்கு அது பயன்படுது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் கணிசமான பேர் வந்து 2 வீலர் வைத்து கொண்டு தான் வேலைக்கு போகிறது அப்படின்னு இருக்குது. பஸ்ஸுலேயும் போகிறாங்க, அப்படி போகக்கூடிய மக்களும் கணிசமாக இருக்கிறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்படினாலும் அவங்க வந்து வேலைக்கு போய் தான் ஆவாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் இப்படி நீங்கள் ஒரு உதவி கொடுக்கறதுனால ஒரு ஒர்க் ஃபோர்ஸாக வீட்டிலேருந்து வெளியே வரக்கூடிய ஒரு தன்மை வந்து அதில் இருக்குது. அதே போல் வந்து லேப்டாப் வந்து கொடுக்குறதா இருக்கட்டும், இந்த 5 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 35 லட்சம் மாணவர்களுக்கு, உயர்கல்வி கற்கும் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. அடுத்தது நீட் தேர்வு இதெல்லாம் வந்து எப்படி ஒன்றிய அரசில் வந்து போராடி செய்ய முடியும் அப்படின்றத பற்றி அவங்க போனவே அறிக்கை கொடுத்துருந்தாங்க. இப்போ எதிர்க்கட்சிகள்லாம் அதைத்தான் சொல்கிறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, ஒன்றிய அரசு முடியாதுன்னு சொல்லுது, கவர்னர் காலதாமதமாக தான் இதை வந்து அனுப்புகிறாரு. இப்படி மாநில அரசினுடைய உரிமைகள், மாநில அரசின் துறைகளில் இருக்கக்கூடிய பிரிவுகளையெல்லாம் ஒன்றிய அரசு படிப்படியாக கைப்பற்றிட்டு வரும்போது இந்த தேர்தல் அறிக்கை வேட்பாளர் அறிமுகத்தை தாண்டி யார் போல்டாக நின்று ஒன்றிய அரசை வந்து எதிர்க்க போகிறாங்க, ஒன்றிய அரசிட்ட வந்து உரிமையை கேட்டு யார் போராட போகிறாங்க, அப்படிப்பட்ட மாநிலங்கள் தான் இந்த உரிமைகளை வந்து தக்க வைக்க முடியும், கோரி பெற முடியும், அரசியல் மக்கள் அரங்கில் வந்து பேச முடியும். மற்ற கட்சிகள் எதுவும் இதை குறித்து வாயை திறக்கிறதில்ல. இப்போ தேர்தல் வாக்குறுதி, வேட்பாளர் அறிவிப்புலாம் ஒரு அம்சம்தான். ஆனால் அவனுடைய பிரைமரி அரசியல் கடமை என்ன? விஜய் வாயை திறந்து ஒன்றிய அரசை வந்து பேசுகிறதே பிஜேபின்னு சொல்கிறது இல்லை, பிஜேபின்னு சொல்கிறது இல்லை, மோடி அமித்ஷான்னு சொல்கிறது இல்லை, மோடி அங்கிள்னு இதெல்லாம் அவர் சொல்கிறது இல்லை. போன வாட்டி அவர் விவசாயிகளுக்கு அறிவித்த அறிக்கையில் பார்த்தீங்கன்னா, தாவேக ஆட்சிக்கு வந்தால் உரத்தை வந்து விலை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்திருப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. உரம் என்பது வந்து ஒன்றிய அரசு தான் இறக்குமதி செய்து அந்த நேச்சுரல் கேஸ் மூலமாக தான் அந்த உரங்கள் தயாரிக்கப்படுகிறது. அதுக்கு மானியம் கொடுக்கறது ஒன்றிய அரசு தான். அதுவே அவருக்கு வந்து தெரியலை. எம்ஜிஆர் வந்து போஸ்ட் கார்டு விலையை குறைப்பேன்னு சொன்னார் இல்லையா, அது மாதிரி. அந்த மாதிரி. அது அப்புறம் எடப்பாடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் நேரடியாக என்டிஏ பிஜேபி கூட்டணியில் இருக்கிறார். அவர் சொல்கிறது என்னென்னா, ஒரு அடிமைத்தனமாக நடந்து கொண்டு மோடி அமித்ஷா காலில் விழுந்தாவது நாங்கள் வந்து பணத்தை வாங்கிட்டு வந்துடுவோம், தாஜா பண்ணி வாங்கிடுவோம். ஒரு அரசியல் சாசனப்படி இங்கே ஆட்சி நடக்குதுன்னு சொன்னால் மோடி அமித்ஷாட்ட போய் கெஞ்ச வேண்டியதில்லை. அந்த அரசியல் சட்டப்படி நீங்கள் ஒன்றிய அரசு கொடுத்துக்கிறதுனா கொடுத்து தான் ஆகணும். அது ஃபினான்ஸ் கமிஷனாக இருந்தாலும் சரி, பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, ரயில்வே பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, கொடுக்க வேண்டியதை கொடுத்து தான் ஆகணும்.
இப்படி அவங்க வந்து பார்ஷியலாக டபுள் என்ஜின் இதெல்லாம் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது அரசியல் சட்டத்துக்கே விரோதமானது. எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய விமர்சனம் என்னென்னா, திமுக 40 எம்பிக்கள் இருக்கிறாங்க, அங்கே போய் வடை பஜ்ஜி சாப்பிட்டுட்டு சமோசா சாப்பிட்டுட்டு வராங்க, எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு அதை வந்து கொச்சைப்படுத்துகிறாங்க. பாராளுமன்றம் என்றது ஒரு பாலிசி டெசிஷன் மேக்கிங்கான ஒரு பாடி. அதில் வாத பிரதிவாதங்கள் எது சரி தவறு அப்படின்றதை முன்வைத்து அந்த கொள்கைப்பூர்வமாக அந்த திட்டங்களை சட்டங்களை வந்து நிறைவேற்றுவதுதான் பாராளுமன்றம். அது கூட தெரியாமல் பாராளுமன்றத்தில் இப்போ வந்து வேளாண் மசோதா வருது அப்படின்னு சொன்னால் அது எப்படி விவசாயிகளுக்கு வந்து விரோதமாக இருக்குது அப்படின்னு எதிர்த்து வந்து பேசணும், அதை பிரச்சாரம் பண்ணணும், மக்கள்கிட்ட வந்து சொல்லணும். திமுக அதை எதிர்த்து ஃபைட் பண்ணிச்சு, அதிமுக அவங்களை ஆதரிச்சு ஓட்டு போட்டுச்சு. விவசாயிகள் அங்கே போராடினாங்க. அப்புறம் மோடி அரசு பணிந்து அந்த வேளாண் சட்டங்களை நீக்குகிறது. அதே போல் சிஏஏ, இது எல்லாமே வந்து ஒன்றிய அரசுக்கு வந்து ஒரு ஜால்ரா போட்டுக்கிட்டு இருந்தார். இனிமேலும் ஒன்றிய அரசு அப்படி கொண்டு வரக்கூடிய அந்த திட்டங்களை, மக்கள் விரோத திட்டங்களை எடப்பாடி வந்து ஆதரிப்பார். அப்புறம் வந்து சீமானுக்கு இது சம்மந்தமே இல்லை. அவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தான் எல்லாம் பண்ணுவாரே தவிர, தமிழ்நாட்டை இப்படி வந்து ஒரு ஒன்றிய அரசு வந்து ஆண்டுகிட்டு இருக்குது, இந்த இப்படிலாம் பிரச்சனை பண்ணுது, நிதி கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் அவரை பற்றி கவலை இல்லாமல் காடு மலை ஆடு மாடு அப்படின்னு அவர் போயிட்டு இருக்கிறார். அவர் ஒரு பேரலல் வேர்ல்டில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆமாம். அப்போ நீங்கள் வந்து ஒன்றிய அரசு, என்டிஏ, பிஜேபி அரசு, ஆர்எஸ்எஸ்ஐ இவர்களை எதிர்க்காமல் ஒரு மாநிலத்தில் நீங்கள் வந்து எதையும் செய்ய முடியாது. அதில் திமுக கூட்டணிகள் வந்து போல்டாக இருக்குது. ஒரு தேமுதிகவை தவிர்த்து விட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மற்ற கட்சிகள் எல்லாமே வந்து கொள்கை பூர்வமாக பாரதிய ஜனதாவையும் அதனுடைய ஒடுக்குமுறையும் எதிர்க்கக்கூடிய கட்சியாக இருக்கிறதுனால இது ஒரு கொள்கை பூர்வமான ஒரு கூட்டணியாக இருக்குது. அதிமுக சரண்டர் ஆயிடுச்சு, விஜய் பேச மாட்டேன்றாரு. இப்போது வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. திமுகவிலேருந்து 60 பேர் வந்து புதுசாக வந்திருக்கிறாங்க, இதில் புதியவர்களுக்கு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. நிறையா மாறுதல்கள் நடந்திருக்குது. ஏற்கனவே கொடுத்தவங்களுக்கு கொடுக்கல, அந்த பிரச்சனைகள், சிலர் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. மனோ தங்கராஜை கொடுக்கலன்றாங்க, பரந்தாமனுக்கு கொடுக்கலன்றாங்க. இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இதில் எது நல்லா வேட்பாளர்களை தேர்வு செஞ்சுருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் அவர் முன்ன சொன்னது என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து மக்கள் மத்தியில் எவ்வளவு நீங்கள் செல்வாக்கோடு இருக்கிறீங்க என்பதை மட்டும் வைத்து தான் வேட்பாளர் தெரிவு என்பது வந்து இருக்கும். மக்களுக்கு நீங்கள் என்ன சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்றத வைத்து அப்போ பல கோணங்களில் வந்து ஃபில்டர் பண்ணி ஆராய்ஞ்சு அந்த வேட்பாளர்களை திமுக தெரிவு செய்திருக்கிறது. ஏன்னா ஒரு ஆளுங்கட்சி திரும்ப நீங்கள் தேர்தலில் போட்டியிடு அப்படின் போது கவனமாக வேட்பாளர்களை தெரிவு செய்ய வேண்டும். அதில் படித்தவர்கள், இளைஞர்கள், பெண்கள், முஸ்லீம்கள். இப்போ அதிமுக போட்டிருக்கிற லிஸ்ட்டில் வந்து ஒருத்தர் தான் முஸ்லீம். திமுக வந்து தானே முஸ்லீம் வேட்பாளர்களையும் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் கூட்டணி கட்சிகளுக்கும் முஸ்லீம் வேட்பாளர்களுக்கு வர்றதுக்கான ஒரு இது வந்து அறிவிச்சிருக்காங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. நிறைய நியூ ஃபேஸஸை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. பல்துறையில் வந்து படித்தவர்களை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து இருக்குது. இப்போ விஜய் வந்து என்ன சொல்கிறாரு, பஞ்சு டயலாக தான் பேசுகிறாரு. நான் இங்கே அறிமுகப்படுத்துறது வேட்பாளர்கள் இல்லை, மக்கள் காப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சட்டம் ஒழுங்கை சரி பண்ணுவாங்களாம், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களாம். ஏங்க இதெல்லாம் எம்எல்ஏவோட வேலையாங்க? எம்எல்ஏ எப்படிங்க சட்டம் ஒழுங்கை சீர் பண்ண முடியும்? எம்எல்ஏ வந்து ஒரு தொகுதியில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும், ஒரு செக்ரட்டரியை போட்டிருப்பார், அவர் சட்டசபைக்கு போவார், இல்லை வேறு ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார். சட்டமன்றத்தில் தான் அவருடைய ரோலு. ஆமாம். மற்றபடி உள்ளாட்சி அளவில் கூட உங்களுக்கு பணி கிடையாது. பணி கிடையாது. அப்படி இருக்கும்போது இவங்க வந்து அவர் என்னெல்லாம் திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் பண்ணாரோ அதையெல்லாம் வந்து எம்எல்ஏக்களே செய்வாங்க. அப்போ எம்எல்ஏக்களுக்கு என்ன அதிகாரம், என்ன வரம்பு, என்ன இதுன்றது கூட அவருக்கு தெரியலை. எப்படி வந்து பொன்ராஜ் மேலே வந்து போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் வந்து பொன்ராஜ்னு திமுக ஆதரவாளர் வந்து எங்கள் தமிழ்நாட்டின் தாய்மார்களை வந்து அவதூறாக பேசிவிட்டார், நடவடிக்கை எடுங்கள்னு ஒரு புகார் கொடுத்துருக்காரு. அந்த புகாரில் வந்து எந்த யூடியூப்பில் எத்தனாவது செகண்ட்ஸில் அவர் பேசியிருக்கிறாரு, ஆங்கர் வந்து யார், இதில் என்ன பிரச்சனை, யூஆர்எல் வந்து என்ன, இதெல்லாம் கூட அவருக்கு கொடுக்கறதுக்கு தெரியலை. அடுத்தது தலைமை செயலகம் போய் வந்து அர்ச்சனா பட்நாயக்கை பார்த்து இந்த அதிகாரிகள்லாம் மாற்றணும், எல்லா போலீஸ் அதிகாரிகள், அப்புறம் சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, ஃபினான்ஸ் செக்ரட்டரி எல்லாரையும் வந்து மாற்றணும். சர்க்கார் படம் மாதிரியே அவர் பண்ணுறாரு, கொடுக்குறாரு. அது வந்து அவங்க தேர்தல் கமிஷனுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு. அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி என்னென்ன பவர் இருக்குது, என்னென்ன இதெல்லாம் எடுக்கணும், அவங்களுக்கு இதெல்லாம் கிளாஸ் வந்து எடுக்கிறாரு. இப்போ நிதி செயலாளரை வந்து மாற்றணும்னு சொல்கிறே என்ன காரணம்? அவருக்கும் நிதித்துறை செயலாளருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இப்போ இந்த கூத்துக்கள்லாம் வந்து நடக்குது. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் என்பது பிஜேபியினுடைய கைப்பாவையாக இருக்கும்போது
அவங்க ஒரு கால் திமுக ஆதரவு அதிகாரிகள் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றுவாங்க. ஏற்கனவே மாற்றிருக்காங்கல்ல. கரூர் உள்ளிட்ட சில மாவட்டங்களில் எஸ்பியாக இருந்தாலும் கலெக்டராக இருந்தாலும் மாற்றிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவர் வந்து பிஜேபியை வந்து கண்டிப்பதற்கு பதிலாக அங்கேயும் வந்து திமுக காபந்து சர்க்கார் வந்து எங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்க மறுக்குது. பெரம்பூரில் வந்து தற்செயலாக வந்து ஒரு குழியை தோண்டி அந்த கசிவு நீர் பிரச்சனையை வந்து சரி பண்ணுறது வந்து தனக்கு எதிராக ஸ்டாலின் வீட்டில் உட்காந்து யோசித்து ஒரு சரி பண்ணுற மாதிரி நினச்சிக்கிறாரு. அப்போ அவருடைய அந்த கூட்டத்திற்கு இந்த மாதிரியான ஒரு மேலோட்டமான விஷயங்களே போதும் அப்படின்னு அவர் முடிவுக்கு வந்துட்டார். 2 தொகுதியில் நிற்கிறார் இல்லையா, பெரம்பூர் ஒன்று, திருச்சி கிழக்கு, ரெண்டுமே வெற்றி பெறுவாரா இல்லை 2ல் ஒன்று தான் வெற்றி பெற வாய்ப்பு? ரெண்டுலேயுமே போட்டியிடுவதே ஒரு பயம்தான். ஒரு தொகுதியில் வந்து நம்ம இல்லைனாலும் ஒரு தொகுதியிலையாவது கொஞ்சம் ஒரு ஃபைட்டு கொடுக்கணும் அப்படின்ற பயம் காரணமாகத்தான் அவர் போட்டியிடுறாரு. திருச்சி கிழக்கை பொறுத்தவரையும் அவருடைய அந்த கிறித்தவ வேளாளர்கள் அவங்க கணிசமாக இருக்கிறதா சொல்கிறாங்க. இவருடைய சொந்த சமூகம். ஆமாம். அப்போ சாதி மதம் பிரிவினையெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சாதி மதம் சார்ந்த மக்கள் இருக்கிற தொகுதியில் அங்கே போட்டிடுறாரு. பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் அவருடைய ரசிகர்கள் எண்ணிக்கை அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஓட்டு உள்ள ரசிகர்கள் எவ்வளவு அப்படின்னு நமக்கு தெரியலை. அடுத்தது வந்து இன்னும் அவங்க தாவேக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மற்ற தொகுதிகளுக்கெல்லாம் போய் விஜய் பிரச்சாரம் பண்ண முடியாதுன்றதுனால மத்திய தமிழகத்தில் ஒரு தொகுதி, சென்னை மண்டலத்தில் ஒரு தொகுதின்னா தமிழ்நாடு முழுக்க வந்து விஜய் முகத்தை வந்து அதை வச்சு காமிச்சிக்கலாம். இவர் திருச்சிக்கும் பெரம்பூருக்கும் வந்து ஷட்டில் அடித்து மாறி மாறி போனார் அப்படின்னு சொன்னால், அதுவும் திருச்சி கிழக்கு தொகுதி என்பது வந்து ஏர்போர்ட்டுக்கு பக்கமாக. அதனால் நீங்கள் வந்து காலையில் 10 மணிக்கு போய் சார்ட்டர்ட் ஃப்ளைட் போய் பிடிச்சி இறங்கி 11 மணிக்கு பிரச்சாரம் பண்ணிவிட்டு நீங்கள் மதியமே ஃப்ளைட்டு பிடிச்சி நீங்கள் வீட்டுக்கு வந்துடலாம். பெரம்பூரும் இங்கே சென்னைக்குள்ளே தான் இருக்குது. சும்மா ஒரு காரில் விட்டு ஒரு ட்ரிப் அடிச்சுட்டு போய் பேசிட்டு வந்துடலாம். இப்படி அவருடைய ரொட்டீன் லைஃப் இருக்குல்ல, அந்த நோகாமல், ஆமாம், எந்த இதுவும் வேர்வையெல்லாம் வந்து சிந்தாமல் அப்படி செய்யக்கூடிய அந்த வேலைகளுக்கு பொருத்தமாகவும் இந்த தொகுதியை தெரிவு செஞ்சுருக்கிறாரு. ரொம்ப நாளாக அவங்க வந்து இதை ரிசர்ச் பண்ணி ஆய்வு பண்ணி இந்த சாதி சமூக கணக்குகள்லாம் போட்டு தான் இந்த தொகுதியை அவங்க வந்து தெரிவு செஞ்சுருக்காங்க. அதனால் 2லேயும் அவர் வந்து வெற்றி பெறுவது என்பது வந்து கடினம். தேர்தல் முடியும் போது அந்த ரிசல்ட் என்னன்னு தெரியும். நாமளும் காத்திருப்போம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரிலே மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.